ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் யாரெல்லாம் வாங்கலையோ அவங்க வாங்குவதற்கான ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு போய் தான் அவங்களுடைய ரேஷன் பொருட்களையும் அந்த 1000 ரூபா பணம் வந்து வாங்க முடியும். அது வரைக்கும் ரேஷன் கடை திறந்துருக்குமா, எத்தனை தேதி வரைக்கும் ரேஷன் கடை திறந்துருக்கும், பொருட்களை வாங்க முடியுமா, பொங்கலுக்கு அப்புறமா பொருட்கள் கிடைக்குமா, இந்த 1000 ரூபா பணம் கிடைக்குமான்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் சென்னையிலேருந்து சொந்த ஊருக்கு போவாங்க, வெளியூர்களில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, வெளி மாநிலங்களில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ரேஷன் கார்டு சொந்த ஊரில் இருக்கும். ஸோ ஊருக்கு போய் தான் அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தி பொருட்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்குமா, எப்படி வாங்குறது, இதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் டோக்கன் பெறாதவர்களுக்கு இன்று முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை ரேஷன் கடைகளில் டோக்கன் பெறாத 2.5 லட்சம் பேருக்கு இன்று முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று மாவட்ட கலெக்டர் கிராந்திக்குமார் தெரிவித்தார். தமிழர்கள் முக்கியமான பண்டிகையான தைப்பொங்கலை கொண்டாடும் மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல ஆயத்தமாகி வருகிறார்கள். வழக்கமாக பொங்கல் பண்டிகையின் போது தமிழ்நாடு அரசு பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்புடன் ரொக்கப்பணத்தை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் தமிழக அரசு சார்பில் ரூபாய் 1000 ரொக்கப்பணத்துடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு உள்ளடக்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு 2.20 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நேற்று முன்தினம் முதல் வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்காக வீடு வீடாக டோக்கன் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களில் எண்ணிக்கை அடிப்படையில் பொங்கல் பரிசு தொகுப்பின முடிந்தவரை வேகமாக வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். வருகிற ஜனவரி 14ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளும் வகையில் டோக்கன் விநியோகிக்கப்படுகிறது. அதே நேரம் சென்னை உள்ளிட்ட பிற நகரங்களில் வசிக்கும் ஏராளமானோர் பொங்கல் பண்டிகையை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக இன்றும் நாளை மறுநாள் தான் செல்வார்கள் என்பதால் 13, 14 ஆகிய தேதிகளில் டோக்கன் பெற்றவர்கள் பரிசு தொகுப்பை குறிப்பிட்ட தேதியில் பெற முடியாத நிலை இருந்தது. இதனால் பொங்கல் பண்டிகைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னதாகவே சொந்த ஊர் செல்பவர்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு பின்பு பச்சரிசி, சர்க்கரை அடங்கிய பரிசு தொகுப்பு 1000 ரூபா ரொக்கப்பணமும் ஆகியவற்றை வழங்கப்பட உள்ளது. அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் பெறாதவர்களுக்கும் இன்று முதல் வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் மொத்தம் 11,40,000 ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ள நிலையில் இதில் 11 லட்சம் கார்டுதாரர்கள் அரிசி கார்டுகளாகும். கடந்த ஆண்டு 11 லட்சம் அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு 8,50,000 ரேஷன் கார்டுதாரர்களுக்கு மட்டுமே பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ரூபாய் 1000 மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் முதல் நாளிலிருந்து 2,67,864 பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2வது நாளாக நேற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கும் பணி கோவை மாவட்டம் முழுவதும் நடந்தது. இதில் ஆனைமலை தாலுகாவில் 18,417 பேருக்கும், அன்னூரில் 19,061 பேருக்கும், கோவை வடக்கு மண்டலத்தில் 35,421 பேருக்கும், தெற்கு மாவட்டத்தில் 28,857 பேருக்கும், மேற்கு மண்டலத்தில் 29,333 பேருக்கும், கிணத்துக்கடவு தாலுக்காவில் 10,703 பேருக்கும், மதுக்கடை தாலுக்காவில் 25,935 பேருக்கும், மேட்டுப்பாளையம் தாலுக்காவில் 24,241 பேருக்கும், பேரூர் தாலுக்காவில் 34,256 பேருக்கும், பொள்ளாச்சி தாலுக்காவில் 25,715 பேருக்கும், கொன்னூரில் 29,499 பேருக்கும், வால்பாறை தாலுக்காவில் 2,722 பேருக்கும் என மொத்தம் 2,83,860 பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களில் மொத்தம் 5,51,724 பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் டோக்கன் பெறாத 2.5 லட்சம் அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இன்று முதல் வருகிற 14ஆம் தேதி வரை ரூபாய் 1000 மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று கோவை மாவட்ட கலெக்டர் கிராந்திக்குமார் அறிவித்துள்ளார். ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் நிறைய நபர்கள் வந்து சொந்த ஊர்லேருந்து வெளியூர் போவாங்க. ஸோ இந்த ஒரு மாநிலத்தில் வேலை செஞ்சுருப்பாங்க, சொந்த ஊர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருவாங்க தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரேஷன் கார்டுக்கு டோக்கன் வந்து கிடைக்காம கூட இருக்கலாம். வெளி மாநிலங்கள் வெளியூரில் இருக்கிறவங்க ஊருக்கு வந்து டோக்கன் வாங்கி இந்த 1000 பணமும் பரிசு தொகுப்பும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ 14ஆம் தேதி போகி பண்டிகைன்றதால 14ஆம் தேதி வந்து ரேஷன் கடை திறந்துருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து எல்லாரோட மனசில் இருந்தது. ஸோ இதனை சரி செய்யும் விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 14ஆம் தேதியும் ரேஷன் கடைக்கு லீவு கிடையாது, கண்டிப்பாக ரேஷன் கடை வந்து ஓப்பன் இருக்கும். ஸோ நீங்கள் 14ஆம் தேதி கூட நீங்கள் போய்ட்டு உங்களுடைய பரிசு தொகுப்பையும் 1000 பணத்தையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை வந்து தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விளக்கமாக தான்
கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு அறிவிப்பையும் ஒரு புள்ளி விவரத்தையும் வெளியிட்டிருக்காரு. எத்தனை பேர் வந்து இந்த கூப்பனை வாங்கி பயன்பெற்றிருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் வாங்கலை, அவங்களுக்கு கூப்பன்லாம் எப்போ கிடைக்குன்ற தேதியும் வந்து வெளியிட்டிருக்காரு. 13லேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் விடுபட்டு போனவங்க, கூப்பன் இல்லாமல் இருக்கிறவங்க, கூப்பன் வாங்க முடியாமல் இருக்கிறவங்க, சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போனவங்க, அவங்க திரும்பி வந்து வாங்குறதுக்கான எல்லோருமே பயன்பெறும் வகையில் இந்த ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொங்கல் பரிசு வந்து நம்மளுக்கு கிடைக்குமா, வாங்க முடியாமல் போயிடுமா அப்படின்ற கவலை வேணாம். ஸோ பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு தமிழக அரசாங்கம் ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.